ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பார்க்கிள். நம்ம இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, ரொட்டி, நான், பூரி இதுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இது உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியை வச்சு ஒரு மலாய் ரெசிபி தான். நார்த்தன் சைட்லலாம் வந்து இதை ஆலு மட்டர் மலாய்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் இதை நம்ம செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு உண்மையாலுமே ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். கட்டிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது ப்ரிப்ரேஷன் டைம் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கு வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் ஒரு ஸ்பூன், பட்டர் உருகுனதும் இஞ்சி ஒரு 10 கிராம் போல் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, நம்ம வந்து இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கிரேவி நம்ம ஒயிட் கலரில் வரணும் அப்படிங்கிறதுனால வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம். இது பொடியாக அரையணுன்றது கிடையாது, அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதை. அப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு 1 டேபிள் ஸ்பூன். எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர், கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும், அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். பட்டர் உருகுனதும் 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, ஏலக்காய், பன்னீர் ரோஸ், அப்புறம் இந்த ஜாதிபத்திரி என்னென்ன வேணுமோ அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட 2 லவங்கம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா அது ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம். இதனுடைய பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் நம்ம இப்போ சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிடட்டும். அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இங்கே வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, அப்புறம் இதில் வந்து சோயா மில்க் வந்து நான் ஒரு 1.5 கப்பு நான் ஊற்றிருக்கேன். சோயாவுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் பாதாம் இல்லாட்டி கேஷ்யூ இல்லாட்டி ஓட்ஸ் இல்லைனா தேங்காய் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், நல்லா கொதி வந்துருச்சு. அதனுடைய பச்சை வாசம்லாம் கூட போயிடுச்சு. சோயானுடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும் இது. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த சோயா மில்க் வந்து அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் கண்டிப்பாக அதை நம்ம கொதிக்க வைக்கணும். இல்லைனா இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதில் நம்ம ஆட் பண்ணல. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக தான் நம்ம இதில் சோயா மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஈக்குவலாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நல்லா கொதிக்க வச்சிடணும், அப்போ தான் அதனுடைய பச்சை வாசம் போகும். அப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதனுடைய வாசம் நல்லா வரும். அதே மாதிரி கசூரி மேத்தி வந்து நமத்து போயிடுச்சு, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாங்க. லைட்டாக அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் போட்டு கசக்குனிங்கனாலே அது பவுடர் ஆகிடும். ஏன்னா பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அதனுடைய அரோமா நல்லா வரும்.
கசூரி மெத்தி தாங்க இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை நல்லா கை நிறையா பொடி பொடியாக நறுக்கி மேலே அப்படியே தூவி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆலு மட்டர் மலாய் நம்ம வீட்டிலையே, அதுவும் வெறும் 15 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிட்டோம். அப்படியே ஒரு பிளேட்டில் 2 சப்பாத்தியோ இல்லை ஃபுல்காவோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அப்படியே ஒரு பவுல் நிறையா ஆலு மட்டர் மலாயை வச்சுட்டு மேலே கொஞ்சம் பட்டரை வச்சு அப்படியே அள்ளி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதை தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே அள்ளி சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னடா இதில் எவ்வளோ பட்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒரு 20 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம், தப்பில்லை. இதில் நான் எப்படியும் ஒரு 80 கிராம்ஸ் வரைக்கும் பட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நாளாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 20 கிராம் தான். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.